வால்பாறை அருகே 5 வயது சிறுவனை தாக்கி இழுத்துச் சென்றிருக்கிறது சிறுத்தை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், விவரங்கள் பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் அடிக்கடி வெளியேறி குடியிருப்புக்குள் நுழைவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக யானை, கரடி மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் தொடர்ந்து அடிக்கடி குடியிருப்புக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று வால்பாறை அருகே உள்ள ஐயர்பாடி ஜேஇ பங்களா தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று வனப்பகுதியை விட்டு வெளியேறி உலா வந்துள்ளது. அப்போது அங்கு பணிபுரிந்து வரும் புலம்பெயர் தொழிலாளியான ரோஜப் அலி சஜிதா பேகம் இந்த தம்பதியின் 5 வயது குழந்தையான சைபில் அலோன் என்பவரை கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்ட புதருக்குள் இழுத்துச் சென்றுள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வால்பாறை வனத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் தேயிலை தோட்டத்திற்குள் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வால்பாறை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று வடமாநில புலம்பெயர் தொழிலாளிகளின் குழந்தைகளை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு 5 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சக்திவேல்.